பகையின் ஓசையில் காதலின் மௌனம். நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சைத்தன்யா கேட்டது அவளுக்கு ரொம்ப எரிச்சலை கொடுத்துச்சு. அதுவும் இல்லாம அவன் ஆதிராவையும் தன்னையும் கம்பேர் பண்ணி பேசுறது அன்விதாவுக்கு சுத்தமா பிடிக்கல. அதுவும் இவ்வளோ கேவலமா அப்படின்னு நினைச்சவ சைத்தன்யாவை நிமிர்ந்து நின்று நேரா பார்த்தா. அதை பார்த்த சைத்தன்யா, என்னடி இப்படி முறைச்சிட்டீங்கன்னா நீ பண்ணது சரின்னு ஆயிடுமா, ஏதாவது பேசுடி அப்படின்னா. அதான் எனக்கு பதிலா எல்லாமே நீங்களே பேசி முடிச்சிட்டீங்களே, அப்புறம் இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? விஜயனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் அதை சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் இல்லைன்னு சொல்லி அதை சரி பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நான் ராமாயண சீதா மாதிரி தீக்குளிக்க முடியுமா? ஆல்ரெடி என்னை நீங்க ரொம்ப கேவலமா செக் பண்ணிருக்கீங்க, அது தெரியுமா உங்களுக்கு? அதுல இன்னும் சந்தேகம்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா அன்விதா. அது உங்க சந்தேகம், உங்க நினைப்பு. உங்களுடைய நினைப்புக்கெல்லாம் நான் தினமும் தீக்குளிக்க முடியுமா? என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. எனக்கும் விஜயனுக்கும் தொடர்பு இருக்குதுன்னா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, அப்படியே இருக்கட்டும். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அதுக்காக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். வேற உங்களுக்கு என் விஷயத்துல என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவ தன்னோட மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டினபடி அவனை பார்த்துக்கிட்டே நின்னா அன்விதா. அதை கேட்டவன் கொஞ்சம் திகைச்சுதான் போனான். அவ தன்னோட மேல தவறு இல்லை அப்படின்னு அழுவா கெஞ்சுவா அப்படின்னு எதிர்பார்த்தான் சைத்தன்யா. ஆனா நிமிர்ந்து நின்று அவ பதில சொல்லவும் ஒரு நிமிஷம் அங்க யோசிச்சான். எங்கேயோ ஏதோ தப்பு இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுச்சு. கொஞ்ச நேரம் அவ நிமிர்ந்து நின்ற கோலத்தையே பார்த்துட்டு இருந்தவன் பிறகு என்ன நினைச்சானோ, சரிதாண்டி போ, எனக்கு சாப்பிட்றக்கு எடுத்து வை அப்படின்னா. அதை கேட்டு எரிச்சல் அடைஞ்சவ, நீங்க நினைக்கும் போதெல்லாம் நான் ஆடுறதுக்கு உங்க கை பொம்மை நான் இல்லை, நீங்களே எடுத்து வச்சு போய் சாப்பிடுங்க, எனக்கு கீழே வர்றதுக்கெல்லாம் மூடு இல்லை அப்படின்னு சொன்னவ நேரா தன்னோட படுக்கைக்கு போய் தலகாணி எடுத்துக்கிட்டு கீழே போய் படுத்துக்கிட்டா. அதை பார்த்தவன் யோசனையோட அந்த அறையை விட்டு வெளியே போனான். அண்ணம்மா எடுத்து வச்ச உணவை சாப்பிட்டு முடிச்சவன் குழந்தைகிட்ட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு ஆனந்தி கிட்ட மறுபடியும் அதை ஒப்படைச்சிட்டு மேல அறைக்கு வந்தவன் அன்விதாவை பார்த்தான். அவ நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. அவளை நினைச்சு ரொம்ப யோசனையா இருந்தது சைத்தன்யாவுக்கு. இவ தங்கிட்ட எதையும் மறைக்கிறாளோ அப்படின்னா அது என்னன்னு தெரியலையே. இதுக்கெல்லாம் விட எங்க இருக்கு? ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சவன் தன்னோட அலைபேசி எடுத்து சில ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி எதையோ பேசினான். பிறகு ஒரு முடிவுக்கு வந்த உடனே தூங்க ஆரம்பிச்சான் சைத்தன்யா. காலையில எப்பவும் போல கண் விழிச்ச அன்விதா நேற்று நடந்த விஷயங்களை நினைச்சு மனம் புழுங்கினா. திரும்பி படுக்கையை பார்த்தா அங்க சைத்தன்யா இல்ல. சரி, ஒருவேளை உடற்பயிற்சிக்கு தோட்டத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினைச்சவ மெதுவா எழுந்து போய் அவ காலை கடன்களை எல்லாம் முடிச்சுட்டு கீழே கிச்சன்ல சமைக்கும் பொருட்டு அண்ணம்மா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா. அப்புறம் குழந்தைய ரெடி பண்ணி கார் டிரைவரோட பிளே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வந்தவன் அப்பவுமே சைத்தன்யா வராம போனதை பார்த்து திகைச்சு போனான். உடற்பயிற்சிக்கு எப்பவுமே தோட்டத்துக்கு தான் போவான். எப்படியும் 7 மணிக்கெல்லாம் தன்னோட அறைக்கு வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகி ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கீழே வந்து நிப்பான். ஆனா இப்போ 8 மணி ஆயும் அவன் வரல. அப்படின்னவும் என்னமோ ஏதோன்னு மறுபடியும் அவனோட அறைக்கே போய் பார்த்தான். அங்க இன்னுமே சைத்தன்யா வந்த தடயம் கொஞ்சம் கூட இல்லை. எங்க போயிருப்பான்? இப்போ என்ன பண்றது அப்படின்னு கைகளை பிசைஞ்சபடி யோசிச்சுட்டு இருந்தா. திடீர்னு ஒன்று தோணவும் தன்னோட அலைபேசி எடுத்து சைத்தன்யாவுக்கு போன்ல கூப்பிட்டா. ஆனா ரிங் போயிட்டே இருந்தது, அவன் எடுக்கவே இல்லை. சரி, இப்போ என்ன பண்றது? 9 மணி வரைக்கும் சைத்தன்யாவுக்காக காத்துட்டு இருந்தா. திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு போன் வந்துச்சு. அட்மின்ல இருந்து ஷோஃபா அப்படிங்கிற பொண்ணு தான் கூப்பிட்டு இருந்தா. ஹலோ சோவா, சொல்லு, சைத்தன்யா அங்க வந்தாரா அப்படின்னு கேட்டா. அது இல்ல மேடம், சைத்தன்யா டாக்டர் 2 நாளைக்கு டியூட்டிக்கு வரமாட்டாராம். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. 2 நாளைக்கு உங்களையே எல்லா பேஷண்ட்டையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலையும் பார்த்துக்க சொன்னாரு. தேவைன்னா வேற ஆளையும் அப்பாயிண்ட் பண்ண சொன்னாரு அப்படின்னாரு. என்னது, 2 நாளைக்கு வரமாட்டானா? எங்க போயிருப்பான் அப்படின்னு மனசுல நினைச்சுவ. சரி சோஃபா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி போனை வச்சா. அப்போ அவ அறையில அவ பக்கத்துல இருக்கிற இன்டர்காம் ஒலிக்க அதை எடுத்தா அன்விதா. வீட்டு டிரைவர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அம்மா, கீழே கார் ரெடியா இருக்கு, நீங்க கிளம்பிட்டீங்கன்னா நான் உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுடுறேன்.
அதே மாதிரி சாயங்காலமும் உங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டுறேன் அப்படின்னா. எப்பவுமே சைத்தன்யாவோடு தான் மருத்துவமனைக்கு போவா, இது என்ன புதிய ஏற்பாடா இருக்கே அப்படின்னு நினைச்சவ, சரி இதோ வந்துடுறனே அப்படின்னு சொல்லி போனை வச்சா. கீழே வந்து டிரைவர் வண்டி எடுக்க மருத்துவமனைக்கு கிளம்பினா. செல்லும் போதெல்லாம் அவளுக்கு பெரும் யோசனையாவே இருந்துச்சு. சைத்தன்யா எங்கதான் போயிருப்பான் அப்படின்னு அவளுக்கு எதுவுமே புரியல. போன் செஞ்சா அவன் எடுக்கவும் மாட்டேங்கிறான். அவளுக்கு கொஞ்சம் பயமா கூட இருந்தது. என்ன பண்றதுன்னு புரியல. நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போனவ அங்க இருக்கிற பேஷண்ட்டுகளை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பினா. குழந்தை கூட எப்பவும் போல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு அவங்களோட அறைக்கு வந்தவ அவங்களுடைய படுக்கையில படுத்தா. சைத்தன்யா இல்லாம இந்த படுக்கையில படுக்கிறது இதுதான் முதல் தடவை. படுக்கைய மெல்ல தொட்டு பார்த்தா. கண்கள்ல நீர் வழிஞ்சது. அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு அவளுக்கு புரியல. தாங்கிட்ட உதவும் ஒரு வார்த்தை கூட பேசாம சொல்லாம போனது அவளுக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. அவனுக்கு தான் மேல மட்டும் ஏன் இவ்வளவு சந்தேகம்? தன்னோட அக்கா ஆதிராவை நம்புற அளவு கூட தன்னை அவன் நம்புறதே இல்லையே. விஜயன் தனக்கு போன் பண்ணிருந்தா ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்குன்னு கூடவா அவனுக்கு தோணாது? இப்படி அசிங்கமா தன்னோட நடத்தில சாக்கடை ஊத்திட்டு போயிட்டானே. அவன்கிட்ட பேசினதும் நான் தவறுதான். அவன்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல முடியாத நிலைமையில வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. எல்லா உண்மையும் சொல்லிட்டா பிறகு தன்னோட அக்கா அவன் மனசுல இருந்து கீழே இறங்கிடுவா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகவே எல்லா உண்மைகளையும் மறைக்கிறது அன்விதாவுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. இருந்தாலும் எந்த காரணத்தை கொண்டும் தன்னோட அக்காவை அவன் தப்பா நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சபடி சைத்தன்யாவோட ஒரு புகைப்படத்தை எடுத்து தான் பக்கத்துல வச்சுட்டு அதை பார்த்தபடியே தூங்கி போனான். அடுத்த நாள் விடியற் காலையிலும் சைத்தன்யா இல்லாம அன்விதாவுக்கு என்னமோ போல இருந்தது. அவனை தான் எவ்வளவு காதலிக்கிறோம் அப்படின்னு அவளுக்கு இப்போ நல்லா புரிஞ்சுது. அவனை இழந்திருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நரகத்துல வாழ்றது போல இருந்தது அன்விதாவுக்கு. பொம்மை மாதிரி எந்திரிச்சு காலையில எப்பவும் போல ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போனா. இன்னைக்கு நைட்டாவது சைத்தன்யா வந்துருவானா அப்படிங்கிற ஏக்கத்தோட காத்துட்டு இருந்தா. அவன்கிட்ட இருந்து எந்த போன் காலும் இப்ப வரைக்கும் வரல. இவளா போன் பண்ணி பார்த்தாலும் அவன் எடுக்கல. என்ன ஏதுன்னு தெரியாத குழப்பத்திலேயே பொழுதை போக்கினா அன்விதா. இங்க இப்படி போக பெங்களூருக்கு பாரியும் கீதாவும் போனாங்க. அங்க ரஞ்சினி பாரிக்காக ட்ரீட்மெண்ட் போறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. பாரி வந்ததும், என்ன பாரி இவ்வளோ லேட்டு? 2 நாளைக்கு முன்னாடியே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக வேண்டியது. நான் எவ்வளோ தடவை கால் பண்ணி சொல்றது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு அங்கலாய்த்துக்கிட்டு நின்னா. ஒன்றும் இல்லை ரஞ்சினி, தோ இப்போ கிளம்பிடலாம், வா போகலாம் அப்படின்னு பாரி 2 பேரும் கிளம்ப கீதா அதை தடுத்து நிறுத்தினா. இப்போ 2 பேரும் ட்ரீட்மெண்ட் போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட ரஞ்சினி கீதாவை கோவமா பார்த்தா. என்ன கீதா, நீயே ஒரு டாக்டரா இருந்துட்டு நீயும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நானா ஒரு டாக்டரை தேடி போனா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிற. இப்படி உன் அண்ணனை சென்னைக்கு கூட்டிட்டு போய் இப்ப நீ என்ன சாதிச்ச? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க கீதா? எங்களுக்கு குழந்தை பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. என்ன ரஞ்சினி, நீயும் என்ன புரியாம பேசுறியே? உங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதே நீ அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா கீதா. 2 நாளா பாரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வராத கோவம் ரஞ்சினிக்கு. அந்த கோவத்தை கீதா மேல முழுசா காட்டினா. கீதா தான் பாரிய வற்புறுத்தி சென்னைக்கு கூப்பிட்டு போயிருந்தா. அந்த கோபம் ரஞ்சினிக்கு இருந்துச்சு. அவ அழைச்சு போனதே சைத்தன்யாவை பார்க்கறதுக்கு தான். ஆனா அவங்க 2 பேருமே சைத்தன்யாவை பார்க்காமலே திரும்பியிருக்காங்க. அதை நினைச்சு இன்னும் கோபம் தான் வந்துச்சு ரஞ்சினிக்கு. அதனால அந்த கோவத்தை கீதா கிட்டே நல்லாவே காட்டினான். ஏன் கீதா, நீங்க 2 பேரும் சென்னைக்கு எதுக்காக போனீங்க? சைத்தன்யாவை பார்க்கறதுக்கு தானே. ஆனா 2 பேரும் இப்படி அவரை பார்க்காம வந்து நிக்கிறீங்களே, இப்போ இது யாருக்கு நஷ்டம்? டாக்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர சொல்லி 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்க போகாம இருக்கோம். இந்த மாசம் தவறிட்டா இனி அடுத்த மாசம் தான். ஏற்கனவே 5 வருஷம்ங்கிறது எவ்வளவு லேட்டுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கோவமா கேட்டா ரஞ்சினி. ரஞ்சினி பேசுனதை கேட்டு கீதா பாரிய பார்த்தா. பாரி குனிஞ்சு தலை நிமிராம நின்றுட்டு இருந்தான். இவன் கண்டிப்பா ஆதிராவை பத்தியும் அத்வைத் பத்தியும் பேசவே மாட்டான் அப்படின்னு உறுதியா தெரிஞ்ச கீதா, சரிதான் ரஞ்சினி, உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி 2 மணி நேரம் மட்டும் எனக்காக ஒதுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கீதா. அதை கேட்ட ரஞ்சினி, ஆல்ரெடி ரொம்ப லேட் பண்ணிட்டோம் கீதா, இதுக்கு மேலேயும் லேட்டா போனா கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் கிடைக்காது.
அப்புறம் நாளைக்கு வர சொல்வாரு டாக்டர். நாங்க இப்ப போயிட்டு வந்துடுறோம், எதுவா இருந்தாலும் நாங்க வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி பாரியோட கைகளை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வெளியில போக ஆரம்பிச்சா. அதை கண்ட கீதா ரஞ்சினியோட கைகளை பிடிச்சபடி, நான் சொல்றதை கேளு ரஞ்சினி, ஒரு மணி நேரம் மட்டும் எனக்காக பொறுத்துக்கோ, அப்புறமா நானே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா. என்னது, நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கறியா அப்படின்னு அவ சொல்றத நம்பாம பார்த்தா ரஞ்சினி. இத்தனை வருஷங்கள்ல கீதா தனக்கு ட்ரீட்மெண்ட் தருவதா சொன்னதே இல்லை அப்படின்னு நினைச்சபடி கீதாவை சந்தேகமா பார்த்தா ரஞ்சினி. சத்தியமா ரஞ்சினி, இனிமே உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் பொறுப்பு, என்னை நம்புங்க, இந்த ஒரு 2 மணி நேரம் மட்டும் எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு கேட்டா கீதா. வேற வழியே இல்லாம பாரியோட கைகளை விட்டவ, சரி சொல்லு அப்படின்னா. திரும்பி பாரியை பார்த்தா கீதா. உடனே பாரி, நீங்க 2 பேரும் பேசிட்டுருங்க, நான் கொஞ்சம் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், 2 நாளா ஆஃபீஸ் பக்கமே தலையை காட்டல அப்படின்னு சொல்லிட்டபடி வெளியில போனான் பாரி. பாரி வெளியே போனதும் ரஞ்சினி கீதாவை பார்க்க அவ ரஞ்சினியை அழைச்சிட்டு போய் அங்க இருக்கிற சோஃபாவில் உட்கார வச்சு தன்னோட பேகை திறந்து அந்த 4 டைரியும் அவ கையில கொடுத்தா. இதை படி ரஞ்சினி, அப்புறமா நம்ம எதுவாக இருந்தாலும் பேசலாம், நான் போய் அதுக்குள்ள நைட்டு சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்னபடி கிச்சனுக்கு போனா. அதை வாங்கின ரஞ்சினி, இவளுக்கு என்ன பைத்தியமா, ட்ரீட்மெண்ட்டுக்கு போறவளை நிக்க வச்சு கண்ட நோட்டையெல்லாம் கொடுத்து படிக்க சொல்றா, இது என்ன பகவத்கீதையா, இதை படிச்சா குழந்தை வந்துருமா என்ன அப்படின்னு மனசுல கீதாவை திட்டினபடியே டைரியை படிக்க ஆரம்பிச்சா. படிக்க ஆரம்பிக்கும் போதே அது ஆதிராவோட டைரின்னு தெரிஞ்சிருச்சு. ஆதிரா அவ கூட கொஞ்ச நாள் தான் பழகியிருப்பா, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியானவ. அவ சைத்தன்யாவை கல்யாணம் பண்ணிக்க மறுத்தது ரஞ்சினிக்கு இப்பவுமே மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். அவ்வளோ பழகிட்டு ஏமாத்திட்டாலே அப்படிங்கிற வருத்தமும் இருந்துச்சு. ஒருவேளை சைத்தன்யாவை விட பணக்கார பையன் இவளுக்கு கிடைச்சிருப்பான், அதனாலதான் விட்டு போயிருப்பாளோ அப்படின்னு நினைச்சா. இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது பெத்தவங்க சம்மதிக்க இருந்திருக்கலாம், அதனால சைத்தன்யாவை விட்டு பிரிஞ்சிருப்பான்னு கூட நினைச்சா ரஞ்சினி. ஆனா இப்பதான் சமீபத்துல சைத்தன்யாவுக்கு ஆதிராவோட தங்கை அன்விதா கூட கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது தெரியும். ஆதிரா இறந்து போனதும் தற்சமயம்தான் தெரிய வந்துச்சு ரஞ்சினிக்கு. அதை நினைச்சபடி டைரியை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சா. ஒவ்வொரு பக்கமா படிக்க ஆரம்பிக்கவும் சைத்தன்யாவும் ஆதிராவும் எந்த அளவு காதலிச்சிருக்காங்கிறது புரிஞ்சுட்டு அந்த காதலை ரசிச்சு படிச்சா ரஞ்சினி. அவளும் அப்படிதானே பாரிய காதலிச்சா. அவ காதல் வாழ்க்கையிலும் எத்தனையோ இனிமையான சம்பவங்கள் நடந்துதானே இருந்துச்சு. அதையெல்லாம் நினைச்சு புன்னகைத்தபடி மேலும் டைரியை படிக்க ஆரம்பிக்க அவளுக்கு மிகப்பெரிய பூகம்பமே அங்க காத்துட்டு இருந்துச்சு. படிக்க படிக்க பாரிக்கு ஏற்பட்ட அதே உணர்வு தான் ரஞ்சினிக்கும் ஏற்பட்டுச்சு. உடம்பெல்லாம் பதற, கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது, தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு. டைரியை மூடி வச்சபடி பக்கத்துல பார்த்தா தண்ணி கிடைக்கல. அப்போ அவளுக்கு பக்கத்துல இருந்த கீதா டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு அதை அவ முன்னாடி நீட்டினா. அதை வாங்கி மடமடன்னு குடிச்ச ரஞ்சினி டம்ளரை கீழே வச்சபடி கீதாவை பார்த்து கண்கள்ல நீரோடு தவிச்சு போய் இருந்தா. அவளை சமாதானம் பண்ணா கீதா. இது எப்படி நடந்துச்சு கீதா, நான் அப்போ என்னதான் பண்ணிட்டு இருந்தேன், பாரிய நான் தனியா விட்டுருக்கவே கூடாது, என் மேலதான் தப்பு. என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே பாரிய நான் தனியா விட்டு போயிருக்கவே கூடாது அப்படின்னு கதறி அழுதா. பாவம், ஆதிராவுக்கும் பாரிதான் வந்திருக்கான்னு அன்னைக்கு தெரியாமையே போயிடுச்சு. அதனாலதான் சைத்தன்யாவை ஆதிரா பிரிஞ்சிருக்கா. அவங்களுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நானும் பாரியுமே ஒரு காரணம். ஐயோன்னு விக்கி விக்கி அழுதா. அன்னைக்கு ஆதிராவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு ரஞ்சினியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டா கீதா. அவளை ரொம்ப சமாதானம் பண்ணா. இதுல நீ பண்றதுக்கு என்ன இருக்கு ரஞ்சினி, எல்லாம் விதிப்படிதான் நடந்தது. ஆதிராவும் அவளுடைய பங்குக்கு தவறான எண்ணத்தை விதைச்சிட்டா, அதனால அவளுக்கு கிடைச்ச தண்டனை இது அப்படின்னா கீதா. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத கீதா, அவ உண்மையாலுமே சைத்தன்யாவை காதலிச்சிருக்கா. அதனாலதான் அவனை பிரியவே கூடாதுன்னு நினைச்சு அன்விதாவை அவ வாழ்க்கையிலிருந்து விலக்க நினைச்சிருக்கா. அதுல ஏதோ தப்பு பண்ண போய் எதுவோ நடந்துருச்சு. இப்போ பாரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தன்னுடைய நண்பனுடைய காதலிக்கே துரோகம் பண்ணிட்டான்னு அவன் துடிச்சு போயிடுவான். இத பத்தி அவர்கிட்ட சொல்லாத கீதா அப்படின்னு கெஞ்சினா ரஞ்சினி. அதை கேட்டு புன்னகைத்த கீதா அவளை தட்டி கொடுத்து சமாதானம் பண்ணா. இந்த டைரிய
நேத்தே அண்ணன் படிச்சிட்டாரு அப்படின்னா. அதை கேட்டவ அதிர்ச்சி அடைஞ்சா. பாரி மனசு இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். ஆனாலும் தெரியாம பண்ண தப்புக்கு பொண்ணுங்க தான் தண்டனை அனுபவிக்கணுமா? எப்பவுமே ஆம்பளைங்க எல்லாம் நல்லா தான் இருக்காங்க இல்லையா அப்படின்னு அதுக்கும் விரக்தியோட பேசினான். சேச்சே, அப்படியெல்லாம் சொல்லாத ரஞ்சினி. அண்ணனும் இந்த டைரியை படிச்சுட்டு ரொம்ப துடிச்சு போயிட்டாரு. சைத்தன்யா முகத்துல இனி எப்படி விழிக்கிறதுன்னு தெரியாம மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கான். அவனை சமாதானம் பண்றதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு அப்படின்னா. ஒருவாறு அழுது சமாதானமான ரஞ்சினி கண்களை அழுந்து துடிச்சுக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வந்து உட்கார்ந்தா. சரி கீதா, இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா ரஞ்சினி. என்ன ரஞ்சினி, நீயும் பாரி மாதிரியே புரியாம பேசுற. இத முழுசும் படிச்சும் கூடவா உனக்கு புரியல அப்படின்னு கேட்டா. அவ புரியாம இல்லைன்னு தலையாட்டவும், அத்வைத் குழந்தைய பத்தி அதுல நீ படிச்சியா அப்படின்னு கேட்டா. ஆமா படிச்சேன். 10 மாசம் அந்த குழந்தைய சுமந்துட்டு அது யாரோட குழந்தைன்னே தெரியாம தவிச்சு போனதா எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ரஞ்சினியோட விழிகள் பழிச்சிட்டுது. அதை பார்த்த கீதாவுக்கும் ரஞ்சினிக்கு புரிஞ்சிருச்சுன்றது தெரிய, அதான் சொல்ல வந்தேன் ரஞ்சினி, அந்த குழந்தை அத்வைத் பாரியோட குழந்தையா இருந்தா அந்த குழந்தைய நம்ம கேட்டு வாங்கலாம் இல்லையா அப்படின்னா. அதை கேட்ட ரஞ்சினி, அதை எப்படி சைத்தன்யா கொடுப்பாரு கீதா? அது ஒருவேளை சைத்தன்யாவோட குழந்தையா இருந்தா அவர் கொடுக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னா. அது சைத்தன்யாவோட குழந்தையா இருந்தா நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை அது பாரியோட குழந்தையா இருந்தா அப்படின்னு கேட்டு நிறுத்தினா. அதை கேட்டு ஹால்ல குறுக்கும் நெடுக்கும் பதட்டமா நடந்தா ரஞ்சினி. அப்படி பார்த்தாலும் எனக்கு அந்த குழந்தை வேண்டாம் கீதா அப்படின்னு ஒரே முடிவோட சொன்னான். அது சைத்தன்யா கிட்டேயே வளரட்டும். நாங்க ட்ரீட்மெண்ட் போனா ஒரு 2-3 வருஷத்துல கண்டிப்பா குழந்தையாயிடும். அந்த குழந்தைய நாங்க வளர்த்திக்கிறோம். சைத்தன்யா கிட்ட இருந்து இந்த குழந்தைய நம்ம பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா ரஞ்சினி. அது மட்டும் இல்ல, குழந்தைக்காக இப்போ உயிரோட இல்லாத ஆதிராவை நாமையே அசிங்கப்படுத்தணும். அது வேண்டாம் அப்படின்னா ரஞ்சினி. அதை கேட்டு தலையில அடிச்சுக்கிட்டா கீதா. நீ என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உனக்கு குழந்தையே பிறக்காது ரஞ்சினி. ஒண்ணு அண்ணன் பாரிக்கு நீ 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்ல ஏதாவது ஒரு குழந்தைய நீங்க தத்தெடுக்கணும் அப்படின்னு கோவத்துல சொல்லிட்டு நிறுத்தினா. அதை கேட்ட ரஞ்சினிக்கு தலையை சுத்துச்சு. என்ன இப்ப நீ என்ன சொன்ன? எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்னு கதற அழுதபடி கேட்டா. ஆமா ரஞ்சினி, உன்னோட கர்ப்பப்பைக்கு ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு சக்தி இல்லை. அதனால கண்டிப்பா உனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை. அதனாலதான் நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னேன் அப்படின்னு சொன்னவளை பார்த்து அழுதுகிட்டே இருந்தா. அவ மீண்டும் அழுறத பார்த்து தாங்க முடியாத கீதா அவளை சோஃபாவில் உட்கார வச்சு மறுபடியும் தண்ணி கொடுத்தா. இங்க பார் ரஞ்சினி, இப்போ நம்ம அழறதுக்கும் நேரம் கிடையாது, இது சமயமும் கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எத்தனை வருஷம் ஆனாலும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போறது கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்துல பாரிக்கும் உன்னால குழந்தை இல்லாம போக போகுது. அந்த குற்ற உணர்வை உன்னால வருங்காலத்துல தாங்க முடியுமா? அப்போ நீ என்ன பண்ணுவ? 3-4 வருஷம் கழிச்சு பாரிக்கு ஒரு நல்ல இன்னொரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்ப. அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை? ஒரு குழந்தைக்காக பாரிய நீ இழக்க போறியா அப்படின்னு கேட்டா கீதா. ஐயோ அப்படியெல்லாம் சொல்லாத, வேண்டாம், அப்படியெல்லாம் நடக்கவே கூடாது. எனக்கு பாரி வேணும் கீதா. குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல, பாரிய என் குழந்தையா நினைச்சுக்கிறேன். பாரி அவர் குழந்தையா என்ன நினைச்சுக்கிட்டும் அப்படின்னு சொன்னா. இந்த சினிமா டயலாக் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசி ரஞ்சினி. பாரி என்னதான் இருந்தாலும் ஒரு ஆம்பளை. அவனுடைய புத்தி இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பா மாறும். தனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு கண்டிப்பா நினைப்பான். அப்படி இருக்கும்போது ஒண்ணு அவன் 2வது கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல வேறொரு குழந்தைய நீங்க தத்தெடுக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ஏன் சைத்தன்யாவோட குழந்தைய கேட்க கூடாது அப்படின்னு கேட்டா. நீ என்ன மறுபடியும் புரியாமையே பேசுற கீதா? அப்படி நான் கேட்ட உடனே அவர் கொடுத்துருவாரா? அதுவும் அவரோட குழந்தையா இருந்தா எப்படி கொடுப்பாரு அப்படின்னு திருப்பி கேட்டா. ஷோ, சும்மா இதையே பேசிட்டு இருக்காதீங்க புருஷனும் பொண்டாட்டியும். நான் சொல்றத முழுசா கொஞ்சம் கேளுங்க. டிஎன்ஏ டெஸ்ட்னு இப்பெல்லாம் எதுக்கு இருக்கு? ஒரே ஒரு தடவை குழந்தையோட டிஎன்ஏ டெஸ்ட பார்த்தலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை யாருடையதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை சைத்தன்யாவோட குழந்தையா இருந்தா அதை அவனுக்கே கொடுத்துட்டு நம்ம வீட்டு வாரிசுக்காக வேற ஏதாவது குழந்தைய உடனே தத்தெடுத்துக்கலாம். அவ்வளவுதான விஷயம். இதுக்கு போய் ஏன் 2 பேரும் இவ்வளவு யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா கீதா. ரஞ்சினிக்கு கீதா சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருந்தது.
தான் எதையாவது செய்ய போய் சைத்தன்யாவோட மனசு கஷ்டப்படுமோன்னு ரொம்ப யோசிச்சா. அது மட்டும் இல்ல, ஆதிரா பத்தின விஷயம் எனக்கும் பாரிக்கும் தெரிஞ்ச இதையவே தாங்க முடியலையே. சைத்தன்யாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சா ஆதிராவை பத்தி அவன் என்ன நினைப்பான்? அவனும் ஒரு ஆம்பளை தானே, கண்டிப்பா அவளை பத்தி தப்பா நினைச்சிட்டா இத்தனை வருஷம் ஆதிரா மூடி மறைச்ச இந்த உண்மைக்கு மதிப்பே இல்லாம போயிடுமேன்னு தவிச்சு போனா ரஞ்சினி. அவளுக்கும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயம் பார்த்து உள்ள வந்தான் பாரி. அங்க நடந்த சம்பவங்களை அவங்க உட்கார்ந்த விதத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டான். மெதுவா தன்னோட மனைவி பக்கத்துல வந்து உட்கார்ந்தவன் அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டான். என்ன மன்னிச்சுடு ரஞ்சினி அப்படின்னு சொன்னான். அவனோட கைகளை மீண்டும் இறுக்கமா பற்றிய ரஞ்சினி, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ஏதோ தெரியாம நடந்தது தானே, நீங்க தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணலையே, அதை பேச வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னா. 2 பேரும் இப்படி மாறி மாறி மன்னிப்பு கேட்க அதை பார்த்த கீதாவுக்கு கொஞ்சம் எரிச்சல் கூட வந்தது. போதும், நீங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருந்தா இதுக்கு விடிவு காலமே வராது. 2 நாள் டைம் தரேன். புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா யோசிங்க. யோசிச்சுட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. நம்ம சைத்தன்யா அண்ணா கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொன்னவாறு எழுந்து போனா கீதா. கீதா போறதையே 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அன்விதா 2 நாட்களாக சைத்தன்யாவை பார்க்காம ரொம்ப கலங்கி போனா. சைத்தன்யாவோட நினைவிலேயே அன்னைக்கும் பேஷண்ட்டுகளையும் பார்த்துட்டு இருந்தா அன்விதா. அப்போ அவளுடைய அரைக்கதவை தட்டிக்கிட்டு டாக்டர் உதயன் உள்ள வந்தாரு. அவரை தான் சைத்தன்யாவுக்கு பதிலா அவனுடைய பேஷண்ட்டுகளை பார்க்க சொல்லியிருந்தா. இப்போ அவன் உள்ள வரவும், என்ன விஷயம் உதயா அப்படின்னு கேட்டா. இல்ல மேடம், சைத்தன்யா சார் வந்துட்டாரு, அதனால என்ன ரிலீவ் பண்ணிட்டாரு. நேத்துல இருந்து நான் ரொம்ப பேஷண்ட்டுகளை பார்த்துட்டேன், ரொம்ப டயர்டா இருக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரேனே அப்படின்னாரு. ஓ, சைத்தன்யா வந்துட்டானா அப்படின்னு மனசுல நினைச்ச அன்விதா உதயாவை கிளம்ப சொல்லி அனுமதி கொடுத்தா. அவன் போனதும் இருக்கிற பேஷண்ட்டுகளெல்லாம் பார்த்துட்டு சைத்தன்யாவை பார்க்கறதுக்காக அவனோட அறைக்கு போனான். அப்போ சைத்தன்யாவோட நர்ஸா இருந்த ஒரு பொண்ணு அவனோட அறைக்குள்ள போக அன்விதாவை அனுமதிக்கவே இல்லை. அந்த நர்ஸ ஆச்சரியமா பார்த்தா அன்விதா. மன்னிச்சிடுங்க மேடம், சார் இப்போதைக்கு எந்த டாக்டர்ஸையும் உள்ள வர வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. இப்போ பேஷண்ட் பாக்குற நேரம், அதனால யாரையும் உள்ள வரவே கூடாதுன்னு, யாரையும் அனுமதிக்கவே கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னா. அதை கேட்ட அன்விதா, டாக்டர்ஸ் தானே உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் அவருடைய மனைவி, நான் போகலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸை சுத்திக்கிட்டு உள்ள போக முயற்சி பண்ணா. ஆனா அப்பவுமே நர்ஸ் அவளை விடல. இல்ல மேடம், சார் ரொம்ப கண்டிஷனா சொல்லிருக்காரு, நீங்க எதுக்கும் இப்படி உட்காருங்களேன், நான் போய் அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா நீங்க போங்க பிளீஸ், இல்லைன்னா அவர் என்ன ரொம்ப திட்டுவாரு அப்படின்னா. அந்த சொன்ன நர்ஸ ஒரு பார்வை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற நாற்காலியில உட்கார்ந்தா. அவகிட்ட மறுபடியும் தயக்கத்தோட மன்னிப்பு கேட்டபடி சைத்தன்யாவோட அறைக்குள்ள போய் அவன்கிட்ட நின்னா அந்த நர்ஸ். சார், அன்விதா மேடம் உங்களை பார்க்கணும்னு வெளியில வெயிட் பண்றாங்க, நான் உள்ள அனுப்பவா அப்படின்னு கேட்டா. அதை கேட்ட சைத்தன்யா முகம் இருங்க நர்ஸ பார்த்து, நான் உங்களை என்ன வேலை சொன்னேன், யாருமே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன், என் வேலை முடிகிற வரைக்கும் என் அறை பக்கம் யாரும் வரக்கூடாது, நான் சொன்னதா போய் சொல்லுங்க அப்படின்னா சைத்தன்யா. அதை கேட்ட நர்ஸ் சரிங்க சார் அப்படின்னு மெல்லமா தலையாட்டியபடி வெளியே வந்து அன்விதா கிட்ட, மேடம் டாக்டர் சார் இப்போதைக்கு யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாரு, பேஷண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கறேன்னு சொன்னாரு அப்படின்னு தயங்கிப்படி சொன்னா. நான் வந்திருக்கேன்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு திரும்பவும் சந்தேகத்தோட கேட்டா அன்விதா. நர்ஸ் வேதனையுடன் தலை குனிஞ்சபடி, நான் சொன்னேன் மேடம், ஆனா அவர் கண்டிப்பா பார்க்க மறுத்துட்டாரு அப்படின்னா. அன்விதாவுக்கு ஏதோ அவமானப்பட்ட உணர்வு. மெதுவா எழுந்து நின்னா. சரி அப்படின்னு சொல்லி அவளோட அறைக்கு திரும்ப போனா அன்விதா. அவளால அடுத்த பேஷண்ட்டை பார்க்கவே முடியல. மனசெல்லாம் வேதனையில துடிச்சு போச்சு. இத்தனை மாசங்கள்ல அவன்கிட்ட எத்தனை கோவம் இருந்தாலும் அடிப்பான், திட்டுவான், சண்டை போடுவான். ஆனா ஒரு நாள் கூட அவனோட அறைக்குள்ள வர அனுமதிக்காம இருந்ததே இல்லை. அதுவும் தன்னுடைய நர்ஸை வச்சே தன்னை உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னது அவ மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. மணி பார்த்தா மணி மத்தியானம் 1:30 காட்டுச்சு. சைத்தன்யா சாப்பிட வருவான்னு எதிர்பார்த்தா. ஆனா அவன் வரல. சாப்பாடு அவனோட அறைக்கே கொண்டு போகப்பட்டுச்சு. அவளையும் அவன் சாப்பிட கூப்பிடல. எல்லாத்தையும் அவ கவனிச்சுட்டு மௌனமா தான் இருந்தா அன்விதா. எப்படியும் சாயங்காலம் தான் கூட தானே வீட்டுக்கு வருவான்,
அப்போ கார்ல பாத்துக்கலாம் அப்படின்னு அவனை மனசுல திட்டினபடி தன்னோட வேலையில ரொம்பவும் கஷ்டப்பட்டு கவனத்தை செலுத்தினா. எப்பவும் போல சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பினவ சைத்தன்யாவோட அறைக்கு போய் அவனையும் கூப்பிட போனா. அங்க அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. சைத்தன்யா 5 மணிக்கே தன்னோட வீட்டுக்கு போயிட்டதா அந்த நர்ஸ் சொன்னான். அவளுக்கு அந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியல. தன்னை வந்ததுல இருந்து அவன் பார்க்கவும் இல்ல, அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. அலைபேசி எடுத்து அவனுக்கு மறுபடியும் கூப்பிட்டு பார்த்தா அவன் போனை எடுக்கவும் இல்லை. ரொம்ப குழம்பி போனான் அன்விதா. இப்போ நான் என்ன பண்றது? நான் இப்போ அவன் வீட்டுக்கு போறதா வேண்டாமா? நான் இப்போ எங்க போவேன்? இப்போ பார்வதி அம்மா வீட்டுக்கு கூட போக முடியாதே. இவன் தன்னோட மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசாம இதெல்லாம் என்ன பழக்கம்? தன்னை அவாய்ட் பண்றது இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு மனசுல திட்டினபடி தலையில கை வச்சுக்கிட்டு பக்கத்துல இருந்த சேர்ல அப்படியே உட்கார்ந்தா. அப்போ பக்கத்துல திடீர்னு அம்மா போலாங்களா அப்படின்னு அவனுடைய டிரைவர் குரல் கேட்கவும் அதை பார்த்த அன்விதா இன்னைக்கு சைத்தன்யா கிட்ட எப்படியும் பேசினும் உறுதியா நினைச்சபடி டிரைவர் கூட வீடு வந்து சேர்ந்தா. வீட்டுக்கு வந்ததும் நேரா சைத்தன்யா தேடி அவனோட அறைக்கு தான் போனான். கதவை தட்டிக்கிட்டு உள்ள போனவள வெறுமையான பார்வையோட எதிர்கொண்டான் சைத்தன்யா. அந்த பார்வை ரொம்ப அர்த்தமே புரியல அவளுக்கு. இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு மனசுல குழம்பினபடி, என்னாச்சுங்க? 2 நாளா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எங்க போனீங்க அப்படின்னு கேட்டா. அவளுடைய கேள்வியில அவளை பார்த்து பதில் சொல்லாம எழுந்து நின்னு ஜன்னல் புலமா அவளுக்கு முதுக காட்டியபடி நின்னா சைத்தன்யா. அவன்கிட்ட இருந்து எந்த பதிலும் வராததை பார்த்து மறுபடியும் அதை வற்புறுத்தி கேட்டா அன்விதா. நான் உங்களை தாங்க கேக்குறேன், எங்க போனீங்க 2 நாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே, என்ன விஷயம் அப்படின்னா மறுபடியும். கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் அவளை பார்க்காமலே நின்ன சைத்தன்யா, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே அன்விதா. இனிமேல என்னோட அறையில என்னோட அனுமதி இல்லாம நீ வராத. இந்த ரூமை நீ பயன்படுத்தாத. பக்கத்துல உனக்குன்னு ஒரு அறைய ஒதுக்க சொல்லியிருக்கேன். நீ அங்கே தங்கிக்கோ. ஏதாவது தேவைனா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணு. மத்தபடி என் அறை பக்கம் வராதே அப்படின்னா. அந்த வார்த்தையை தாங்கவே முடியல அன்விதாலால. ஏங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னையே தனியா வேற அறையில தங்க சொல்றீங்க? என்ன காரணம்? அதையாவது சொல்லுங்கன்னா. நான் இப்போ உன்கிட்ட எதையும் சொல்ற நிலைமையில இல்ல. என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு இப்போ தனிமை வேணும். தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாம வெளில போ அப்படின்னா. அந்த வார்த்தைய அவளால தாங்கவே முடியல. துடிச்சு போனா. ஒருவேளை விஜயனுக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கிறதா இன்னும் தப்பா நினைக்கிறானோ, அதனாலதான் இப்படி பேசுறானோ அப்படின்னு நினைச்சு கலங்கினவ அவனை நோக்கி ஓடி வந்தா. இங்க பாருங்க, எனக்கும் விஜயனுக்கும் எந்த தப்பான தொடர்பும் இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீங்க இப்படி பேசினா நான் என்ன பண்றது? நான் இந்த வீட்டுல இருக்கிறதா வேண்டாமா? அதையாவது சொல்லுங்கன்னு அழுகையோட கேட்டு கோபத்துல முடிச்சா. அதை கேட்ட சைத்தன்யா, இந்த வீட்டுல நீ இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உன்னுடைய விருப்பம் அன்விதா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு கேக்குறேன். நீ என் கூட வாழ்றதுக்கு அன்னைக்கு டைம் கேட்டப்போ நான் உனக்கு கொடுக்கலையா? அதே மாதிரி எனக்கும் இப்போ தனிமையும் நேரமும் தேவைப்படுது. அதை நான் உன்கிட்ட கேக்குறேன். அதை நீ கொடுக்காம போனா அது உன்னோட இஷ்டம். என்னை விட்டு பிறதா இருந்தா கூட நீ பிரிஞ்சு போலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு முகத்தை திருப்பினவாரி பதில் சொன்னான். அதை கேட்டவளால அந்த அவமானத்தை தாங்கவே முடியல. அப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா. நான் தான் சொல்றேனே அன்விதா, உனக்கு பக்கத்துல ஒரு ரூம் ஒதுக்கியிருக்கேன். நீ அங்க தங்கிக்கோ. இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா என்னோட அறைக்கு மட்டும் என்னோட அனுமதி இல்லாம வராதேன்னு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு அது உன்னால செய்ய முடியலனா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அந்த வார்த்தையை கேட்ட அன்விதா கொஞ்ச நேரம் மௌனமா அமைதியா நின்னா. அப்புறம் வேற ஒன்னும் பேசாம, சரிங்க, உங்க இஷ்டம். நான் நீங்க கேக்குற டைமை உங்களுக்கு கொடுக்கறேன். உங்களோட அனுமதி இல்லாம இந்த அறைக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னவ ஒரு வினாடி கூட நிக்காம அந்த அறையை விட்டு வெளியே போனா அன்விதா. அப்படி போனவள ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினான் சைத்தன்யா. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா அன்விதா. அவளுடைய முகத்தை கூட பார்க்க விரும்பாதவன் போல அவள் தன்னோட முகத்தை பார்க்க திரும்பினதும் அவன் வேறு புறம் திரும்பி நின்னுக்கிட்டான். என்னோட அறைக்கு மட்டும் இல்ல அன்விதா, என்னோட அனுமதி இல்லாம எனக்கு முன்னாடியும் நீ வரக்கூடாது. நான் சொல்ற வரைக்கும் என்னை நீ பார்க்கவே கூடாது அப்படின்னா.
இதெல்லாம் அவளுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை, ஏன் இப்படி பண்றான் அப்படின்னு எதுவும் புரியாத அன்விதா கண்கள்ல நீரோட அவளும் முகத்தை வேறு பக்கம் திரும்பி நின்னுக்கிட்டா. ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் சைத்தன்யா கிட்ட அவ பேசறவே இல்லை. மடமடன்னு அறையை விட்டு வெளியே வந்தா அன்விதா. தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்து படுத்தவளால கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. அவன் அவளை அடிச்சிருந்தாலும் திட்டினாலும் கூட பொறுத்துட்டு இருந்திருப்பான். ஆனா இப்படி அவனை பார்க்காம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சவளால அந்த மனவேதனையை தாங்க முடியல. என்ன காரணத்துக்காக அவன் தன்னை வெறுக்கிறான் அப்படிங்கறத அவளால புரிஞ்சுக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை விஜயனுக்கும் தனக்கும் தொடர்பு இருக்குன்னு அன்னைக்கு அவளே சொன்னத உண்மைன்னு நினைச்சுக்கிட்டானோ? அப்படியெல்லாம் நினைச்சு குழம்பி போனவ நைட்டு சாப்பிடாமலேயே அழுதுகிட்டு தூங்கி போனான். அவளை சாப்பிடவான்னு சைத்தன்யாவும் கூப்பிடவே இல்லை.